வணக்கம். இந்த காணொளியில் நம்ம வட்ட எழுத்துக்கள்ல கூ வரிசையை பார்க்க போறோம். நெடில் வரிசைன்னு வரும்போது இப்படி வரும். நம்ம காவுக்கே போட்டு ஒரு மேல் நோக்கி எழுத்திருப்போம். ஊக்கே ஊ. இப்போ இது நெடில குறிக்கிறதுனால இப்படி போட்டிருப்போம். இது கூ, இது கூ. கா கு, இது கு. சு சு. இப்போ சூக்கு இதுதான் சு. இப்போ இதுல நெடிலுக்கு இப்படி போட முடியாது. அதனால இப்படி வர இடங்கள்ல, இழுத்து வர இடங்கள்ல சுழியும், நார்மலா இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி நெடிலும் பயன்படுத்தி வித்தியாசத்தை பண்ணிக்கலாம். இப்போ இங்க சுழி வந்திருக்கு ஏற்கனவே நியூக்கு. அப்ப இங்கதான் குறி போடணும். இப்ப டூக்கு இப்படி போட்டிருக்கோம். இப்ப இந்த இதுக்கு வந்து சுழி தான் போடணும். இப்ப நூக்கு இப்படி போட்டு இப்படி போட்டிருந்தோம். இப்ப சுழி வந்துருச்சு. அப்ப இந்த குறி தான் பயன்படுத்தணும். நூ தா தூ தூ ஞா நூ. ஓ இப்படி வந்திருக்க இடங்கள்ல இதை பயன்படுத்தணும். நூ பா பூ பூ மா மூ மூ யா யூ யூ. இது யூ, இது யூ. இது ரா. ராவுல இப்போ இது ரூ. ரூவை சுழிக்கணும். இப்படி வந்து மேல் நோக்கி ரூ. ஏன்னா இந்த குறி வந்துருச்சு. இப்ப மேல ஏத்தணும் அப்படிங்கறதுனால இந்த ஒண்ணு சேர்த்து இப்படியே போட்டுட்டாங்க. ரூ லா லூ லூ வா வு வு லா லூ லூ லா லூ. ரூவுக்கு போட்ட மாதிரியே மேல ஏத்திடுது. இப்படி இப்படியே மேல ஏறிடுது. ரா ரூ ரூ. நூ ரூவுக்கு போட்ட மாதிரியே தான் இதுக்கும். ரூ நூ. அடுத்த காணொளியில கே வரிசையை பார்ப்போம். கற்போம், கற்பிப்போம். அனைவருக்கும் நன்றி.